செங்கல் மீது நின்ற கிருஷ்ணர் பற்றி தெரியுமா? கிருஷ்ணர் பிடிக்கும் என்றால் லைக் பண்ணுங்க. புண்டரீகன் தன் பெற்றோரை மதிக்காமல் மிகவும் கொடுமைப்படுத்தி வந்தான். ஒருமுறை பெற்றோருடன் காசி செல்லும் வழியில் குக்குட முனிவர் ஆசிரமத்தில் தங்கினான். அங்கே கங்கை யமுனை பெண்களாக அழுக்கு ஆடைகளுடன் ஆசிரமத்திற்குள் சென்று ஆசிரமத்தை சுத்தம் செய்துவிட்டு பின்னர் ஒளி வீசும் தேவதைகளாக வெளியேறுவதைக் கண்டான். பெற்றோரை பேணாத உன்னை போன்ற பாவிகளால்தான் நாங்களும் அழுக்கடைகிறோம் என்று அவர்கள் புண்டரீகனிடம் கூறினர். அந்த நொடியே மனம் திருந்தி தன் பெற்றோரை போற்றி சேவை செய்யத் தொடங்கினான். அவனது மாதிரு பித்ரு பக்தியைக் காண ஸ்ரீ கிருஷ்ணரே நேரில் அவன் வீட்டு வாசலில் வந்து நின்றார். பெற்றோருக்கு சேவை செய்து கொண்டிருந்ததால் கிருஷ்ணரை நிற்க சொல்லி ஒரு செங்கல்லை வீசினான். பக்தனின் வேண்டுகோளை ஏற்று கிருஷ்ணரும் இடுப்பில் கை வைத்து அந்த செங்கல்லின் மீது ஏறி விட்டலனாக சிலையாக மாறி நின்றார். இன்றும் பண்டரிபுரத்தில் செங்கல் மீது நின்ற கோலத்திலேயே பாண்டுரங்கன் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார்.